வரலாறு படிப்போம், பயணம் செய்வோம், வாழ்வை அனுபவிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 59. பாண்டியனின் திட்டமும் சேரனின் வஞ்சகமும். பாண்டிய முடியிலரசன் வீரநாராயணன் மிக நீண்ட யோசனைகளுக்கு பிறகு 3 ஓலைகளை எடுத்து தன் முன்னால் இருந்த மரகத கற்கள் பதிக்கப்பட்ட பழமையான மேஜையின் மீது வைத்தான். அந்த அறையின் இருளை விளக்க முயன்று கொண்டிருந்த ஒற்றை அகல் விளக்கின் ஒளி அவனது தீர்க்கமான முகத்தில் பல நிழல்களை வீசி விளையாடியது. 14 வயதான ஒரு சிறுவனின் முகத்தில் இத்தனை முதிர்ச்சியா என்று காலம் கூட வியந்து பார்க்கும் தருணம் அது. முதல் ஓலையை எடுத்தான். ஈழத்திற்கு படை உதவி கோரி சென்ற தனது தந்தை வீரபாண்டியனுக்கு எழுதப்பட்ட ஓலை அது. வெறும் வார்த்தைகள் அல்ல, பாண்டிய சாம்ராஜ்யத்தின் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கப் போகும் இரத்த சாசனமாக அதை அவன் வடித்திருந்தான். 2வது ஓலை தென்கொங்கில் அரச பிரதிநிதியாக ஆண்டு கொண்டிருக்கும் தனது பெரியப்பா சுந்தரகேரலுக்கானது. அந்த 2 ஓலைகளிலும் அவனது திட்டங்கள் ஊசி முனையை விட கூர்மையாக ஒரு மாபெரும் சதுரங்க ஆட்டத்தின் நகர்வுகளைப் போல மிக துல்லியமாக விவரிக்கப்பட்டிருந்தன. பாண்டியத்தின் சிம்மாசனத்தை மீண்டும் நாம் அலங்கரிக்கும் காலம் வந்துவிட்டது. சோழப்படைகள் தக்கோல போரில் மூழ்கப் போகும் இந்த தருணத்தை நாம் எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. வடக்கே ராஷ்டிரகூடர்களின் கை ஓங்கும் சூழலில் சோழ பேரரசின் கவனம் முழுவதும் அங்குதான் திரும்பி இருக்கும். இந்த நெருக்கடியை பயன்படுத்தி மதுரையை மீட்ட நம் குல விரோதியான உத்தமசீலன் தன் படைகளுடன் மதுரையை காலி செய்துவிட்டு சோழர்களுக்கு உதவுவதற்காக வடக்கே புறப்பட்டு செல்வான். அவன் மதுரையின் எல்லையை தாண்டும் அதே நாளில், அதே நாளிகையில் காந்தலூர்சாலையின் அசைக்க முடியாத மரணத்தையே துச்சமென மதிக்கும் 500 பயிற்சி பெற்ற வீரர்களோடு நான் மதுரை கோட்டையை முற்றுகையிட உள்ளேன். மதுரையில் ஏற்கனவே மக்களோடும் வியாபாரிகளோடும் சாமியார்களோடும் யாத்ரீகர்களோடும் ஊடுருவி நமக்காக காத்திருக்கும் நமது விசுவாச படைகளுக்கு உடனடியாக செய்தி அனுப்புங்கள். சக்கரவர்த்தி நிலையில் செய்தி சேர்ந்தால்தான் மக்களுடன் கலந்திருக்கும் அந்த 1000 வீரர்களும் ஆயுதங்களை ஏந்தி தக்க நேரத்தில் உதவிட முடியும். நான் கோட்டையின் வெளியிலிருந்து தாக்குதலை தொடுக்கும் அதே வேளையில் அவர்கள் உள்ளே இருந்து கலவரத்தை ஏற்படுத்தி கோட்டை கதவுகளை உடைத்து திறக்க வேண்டும். மற்றொரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கிறது. நம் தாய்வழி தாத்தா ஸ்தானு ரவியின் பேரனும் சேரமான் பெருமாள் பட்டத்திற்குரிய போட்டியாளருமாகிய பாஸ்கர ரவிவர்மன் என அணுக்க தோழனாகிவிட்டான். சோழர்களை வீழ்த்த எவ்வுதவியும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளான். மற்றும் ஒரு முக்கிய குறிப்பு, கானகத்திலும் கொங்கு நாட்டிலும் பதுங்கி இருக்கும் பாண்டிய தேசத்தின் நிலைப்படையை எக்காரணம் கொண்டும் இப்போது நகர்த்திவிட வேண்டாம். சோழ ஒற்றர்களின் கண்கள் கழுகுகளைப் போல பரவி கிடக்கின்றன. அவர்கள் நிச்சயம் உங்கள் இருவரையும் வேவு பார்ப்பார்கள். படை நகர்வு இல்லாமல் கைவசம் இருக்கும் சிறிய எண்ணிக்கையை வைத்தே நாம் மதுரையை மீட்க வேண்டும். சாலையில் ஏதோ வேதம் படிக்கும் 14 வயது சிறுவன் என்ன செய்துவிடப் போகிறான் என்ற அஜாக்கிரதையில் அசட்டையாக இருக்கும் சோழ ஒற்றர்களின் அந்த வாளா நிலைதான் நமக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. பேராசைப்பட்டு பெரும் படையை நகர்த்தி காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். நீங்கள் இருவரும் வெகு சொற்பமான எண்ணிக்கையில் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் மதுரை வந்து சேர்ந்தால் போதும். வெற்றி நமதே. ஒப்பம் பாண்டிய முடியிலவல் வீரகேரளன் வீரநாராயணன். மீண்டும் மீண்டும் படித்து சரிபார்த்த நாராயணன் அந்த ஓலைகளை தனது நம்பிக்கைக்குரிய ஒரு தூதனிடம் கொடுத்து ஈழத்திற்கும் தொன்கொங்கிற்கும் பத்திரமாக சேர்க்கும்படி அனுப்பினான். அவன் குதிரை ஏறி மறையும் வரை ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்த நாராயணனின் மனதிற்குள் இன்னொரு ரகசிய புயல் சுழன்று கொண்டிருந்தது. நெடுநேர அமைதிக்கு பின் அந்த 3ஆம் ஓலையை கையில் எடுத்தான். முதல் 2 ஓலைகளை எழுதிய போது பாறையைப் போல உறுதியாக இருந்த அவனது கைகள் அந்த ஓலையின் வரிகளை எழுதும் போது மட்டும் லேசாக நடுங்கின. அந்த ஓலை தென்கொங்கில் தன் பெரியப்பாவுடன் தங்கியிருக்கும் அவனது வளர்ப்பு அன்னையான சிங்கள தேசத்து இளவரசியான செண்பகமித்ராவிற்கானது. ஒரு காலத்தில் தன் ஜென்ம விரோதியான உத்தமசீலனை உயிருக்குயிராக காதலித்தவள் அவள். ஏன், அவனும் கூடத்தான் உத்தமன் மேல் பெரும் அபிப்பிராயம் கொண்டிருந்தான். சிற்றப்பன் ஸ்ரீவல்லபனை கொல்லிமலை விஷம் தடவி கொன்றவன் என்று பெரியப்பன் ஊற்றிய விஷவிதையால் உத்தமன் மேலான அவன் அபிப்பிராயம் பெரும் பகையாக மாறிப்போனது. விதி என்பது இப்படித்தான், நண்பனை துரோகியாக்கும், பகைவனை நண்பனாக்கும். தாயில்லாமல் தவித்த நாராயணனை தன் சொந்த மகனைப் போல தன் உயிர் மூச்சாக கருதி வளர்த்தவள் செண்பகா. உத்தமன் வடக்கே கிளம்பும் தருணத்தில் மதுரையை மீட்கப் போகும் இப்பெரும் ராஜதந்திர நகர்வை தன் அன்னை செண்பகமித்ரா தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா? இது அவளுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? உத்தமன் மேல் கொண்ட அந்த பழைய காதலால் அவனிடம் இத்திட்டத்தை பகிர்ந்து விட்டால் என்ன செய்வது? மொத்த திட்டமும் பால் அல்லவா? இந்த யோசனை அவன் நெஞ்சை ஒருபுறம் பிசைந்து கொண்டிருந்தது.
நீண்ட நேரம் யோசித்தான் நாராயணன். பின்னொரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தான். தாயில்லாத என்னை தூக்கி வளர்த்த அன்னை அவள். அவளிடம் சொல்லாமல் மறைப்பது அந்த தூய்மையான தாயன்புக்கு நான் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகிவிடும் என்று நினைத்த நாராயணன் ஒட்டுமொத்த திட்டத்தையும் அந்த ஓலையில் எழுதி முழுமையாக விவரித்திருந்தான். மதுரையை தான் எப்போது தாக்குவேன் என்பதையும், உத்தமசீலன் அங்கிருந்து வெளியேறிய பின்பே இந்த தாக்குதல் நடக்கும் என்பதையும் உள்ளதுபடியே ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதில் வடித்திருந்தான். உத்தமன் மேல் இன்னும் மிச்சம் இருக்கும் அன்பினால் அவனை காக்க இத்திட்டத்தை செண்பகா அவனிடமே சொல்லிவிட்டால் இந்த கேள்வி அவன் மனதில் மீண்டும் எழுந்தது. உத்தமன் எச்சரிக்கப்பட்டால் பாண்டிய தேசத்தை மீட்கும் கனவு தவிடுபொடியாகிவிடும். ஆனால் நாளை மதுரையை வென்ற பின் செண்பகா முன்னால் போய் நிற்க நேர்ந்தால், உன் தாயே சந்தேகம் கொண்டாயா மகனே, என் காதலை விட உன் மீதான பாசம் குறைந்தது என்று எண்ணிவிட்டாயா மகனே என்று செண்பகா கண்ணீரோடு கேட்டுவிட்டால், ஏதேதோ யோசனைகள் அவன் மனதில் அலைமோதின. இறுதியில் அந்த சிறுவனின் மனதில் இருந்த ராஜதந்திரத்தை வீழ்த்திவிட்டு தாய்ப்பாசம்தான் வென்று நின்றது. இந்த ஓலை செய்தி உத்தமனுக்கு தெரிந்து அவன் தக்கோலம் செல்லாமல் மதுரையிலே தங்கிவிட்டால் நாம் தோற்போம் என்பது தெரிந்தும் நாராயணன் தன் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு அவ்வோலையை செண்பகாவுக்கு அனுப்பி வைக்க முடிவெடுத்தான். அருகில் இருந்த பீதாம்பரகேசவன் பதறிப்போய் எவ்வளவோ தடுத்து பார்த்தான். வேண்டாம் நாராயணா, இது தற்கொலைக்கு சமம் என்று கெஞ்சினான். ஆனால் நாராயணன் கேட்கவில்லை. செண்பகாவின் மாளிகை புறாவை வரவழைத்து அதன் காலில் அவ்வோலையை கட்டினான். புறா தன் சிறகுகளை விரித்து இருண்ட வானத்தை கிழித்து கொண்டு தன் பழைய இருப்பிடத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. பீதாம்பரகேசவன் கடும் கோபமடைந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. பைத்தியக்காரத்தனம், முற்றிலும் பைத்தியக்காரத்தனம் என்று கத்தினான். அவன் கோபத்தை மனமாற்ற எண்ணிய நாராயணன் மிக அமைதியாக சொன்னான். கேசவா, பார்த்தாயா, எத்தனை ஆண்டுகள் நாம் இரையளித்து பராமரித்தாலும், அடைத்து வைத்து பூட்டியிருந்தாலும், கூண்டை திறந்த மறுகணம் தன் பழைய இருப்பிடத்தையே நோக்கி பறக்கும் இந்த புறாவின் இயல்பை பார்த்தாயா என்றான். ஆமாம் நாராயணா, புறாவுக்கு மட்டுமல்ல, சில காதலர்களுக்கும் இது பொருந்தும் என்று கோபத்தோடு வெடித்தான் கேசவன். உன் மேலான மகன் பாசத்தை விட உன் அன்னையின் அடிமனதில் உறங்கும் அந்த உத்தமன் மீதான பாசம் பெரிது. புறாவைப் போல அவளும் தன் பழைய காதலை நோக்கியே செல்வாள். மொத்த திட்டமும் பாழாக போகிறது பார் என்று கோபம் குறையாதவனாக அறையின் ஒரு மூலையிலிருந்து மறு மூளைக்கு கத்தியபடி வெறி பிடித்தவன் போல நடக்க ஆரம்பித்தான். நாளிகைகள் மெல்ல கடந்தன. நாராயணன் சலனமற்று காந்தலூர் சாலையின் பழமையான போர் வீகச்சுவடியை 1000வது முறையாக ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தான். அவன் மடியில் சுருண்டு படுத்திருந்த புலிக்குட்டி கேசவனின் காலடி ஓசை பொறுக்காமல் மெல்ல எழுந்து சோம்பல் முறித்து தன் குடிலுக்குள் சென்று படுத்துக் கொண்டது. அறையில் விளக்கு மங்களாக எண்ணெய் தீர்ந்து போகும் தருவாயில் தத்தளித்து எரிந்து கொண்டிருந்தது. கேசவனின் கோபம் இப்போது சற்றே தணிந்து ஒரு விதமான பயமாக மாறியிருந்தது. நாராயணா என்று அந்த அறையின் கனத்த அமைதியை கிழித்தபடி பேசத் தொடங்கினான். அவன் குரல் இப்போது தவிப்பு இருந்தது. உன் திட்டமெல்லாம் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. ஈழத்து ஆதரவு, தென்குங்கு படைகளின் ஊடுருவல், முன்குடும்பி அந்தணர்களின் வீரம், சேர இளவரசன் ரவியின் நட்பு என அனைத்தும் ஒரு நேர்த்தியான மாலையைப் போல் கோர்க்கப்பட்டுள்ளது. ஒருவேளை உன் அன்னை நமக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் என்ன கேசவா, உனக்கு என்ன சந்தேகம்? நாராயணன் சுவடியிலிருந்து கண்களை எடுக்காமல் புருவம் சுருக்கி கேட்டான். உன் ஒட்டுமொத்த வியூகமும் ஒரு ஒற்றை புள்ளியை மையமாக வைத்தே சுழல்கிறது நாராயணா. அதாவது தக்கோலப்போரில் ராஷ்டிரகூடர் படையிடம் சோழப்படை படுதோல்வி அடையும் அல்லது பெரும் சேதத்தை சந்திக்கும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் நீ மாபெரும் காய்களை நகர்த்துகிறாய். கேசவன் சற்று முன்னோக்கி சாய்ந்து நாராயணன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகவும் அழுத்தமான தர்க்கபூர்வமான ஒரு வாதத்தை முன்வைத்தான். ஒருவேளை தக்கோல போர்க்களத்தில் சோழப்படை பின்வாங்காமல் ராஷ்டிரகூட படைகளை வென்றுவிட்டால் என்ன செய்வது நாராயணா? ராஜாதித்தனும் அரிஞ்சயனும் ராஷ்டிரகூடர்களை சின்னாபின்னமாக்கிவிட்டு பெரும் வெற்றியோடும் மும்மடங்கு உற்சாகத்தோடும் திரும்பினால் நாம் மதுரை கோட்டையை கைப்பற்றி உள்ளே அமர்ந்திருந்தாலும் வெற்றி பெருமிதத்தோடு ரத்தம் குடித்த வெறியோடு வரும் சோழர்களின் மாபெரும் யானைப்படைக்கு முன்னால் நமது காந்தலூர் சாலையின் இந்த 500 வீரர்களும் 1000 பேர் கொண்ட மக்கள் படையும் எத்தனை நாளிகை தாக்கு பிடிக்க முடியும் என்று நினைக்கிறாய்? தக்கோலத்தில் சோழன் வென்றுவிட்டால் நாம் தப்பிக்க வழியின்றி மதுரை கோட்டையிலேயே வைத்து எலிகளை பொறி வைத்து பிடிக்கப்படுவது போல பிடிக்கப்பட்டு விடுவோமே. உன் தலையும் உன் தந்தைகளின் தலையும் தஞ்சை அரண்மனை வாசலில் தொங்குமே. இதற்கு உன்னிடம் மாற்று திட்டம் இருக்கிறதா நாராயணா? கேசவனின் ஆழமான இந்த கேள்வி நாராயணனை ஒரு கணம் அமைதியாக்கியது. அவனது மூளை ஒரு மாபெரும் சதுரங்க பலகையின் அடுத்த பல நகர்வுகளை மின்னல் வேகத்தில் கணிக்கத் தொடங்கியது. அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது. வெளியில் இருந்த இரவு பறவையின் கரகரப்பான அலறல் மட்டுமே அந்த மௌனத்தை கிழித்து கொண்டு உள்ளே வந்தது. நாராயணன் மெல்ல புன்னகைத்தான். அந்த புன்னகையில் அசாத்தியமான தன்னம்பிக்கை இருந்ததா அல்லது வேறு ஒரு கொடூரமான சூழ்ச்சி ஒளிந்திருந்ததா என்பதை அந்த மங்கிய விளக்கின் ஒளியில் கேசவனால் கணிக்க முடியவில்லை. கேசவா, சோழப்படை தக்கோலத்தில் வென்றுவிட்டால் என்ன செய்வது என்று தானே கேட்கிறாய்? நாராயணன் சுவடியை மூடி வைத்துவிட்டு எழுந்து சென்றான். சுவரில் மாட்டியிருந்த பாண்டிய கொடியை தொட்டு பார்த்தான். இரட்டை கயல் பொறிப்பை தன் விரலால் ஒற்றியபடி திரும்பினான். தக்கோலத்தில் சோழப்படை வெல்லாது.
அவர்கள் வெல்லவிடப்பட மாட்டார்கள். ஏனென்றால் ராஷ்டிரகூடர்களின் படைபலத்தை விட அவர்களின் சூழ்ச்சி பலம் அதிகம் என்பது எனக்கு தெரியும். போர்க்களத்தில் ஒரு சக்கரவர்த்தியின் வீழ்ச்சி என்பது அவனது வீரத்தின் குறைபாட்டால் மட்டுமே நிகழ்வதல்ல, அவனது அகந்தையால் நிகழ்கிறது. இளவரசன் ராஜாதித்தனின் அதீத அகந்தை அவனை வீழ்த்தும். சற்று நிறுத்திய நாராயணன் தன் கண்களை இடுக்கி அதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான ரகசியத்தை உடைத்தான். அது மட்டுமல்ல கேசவா, தக்கோலப்போர் எந்த பக்கம் திரும்பினாலும் மதுரையை நாம் கைப்பற்றுவது உறுதி. ஏனென்றால் உத்தமசீலன் மதுரையிலிருந்து கிளம்பிய செய்தி எனக்கு வருவதற்கு முன்பே நாம் அனுப்பிய ஒரு ரகசிய ஓலை ராஷ்டிரகூட பேரரசன் கிருஷ்ணனின் பாசறைக்கு சென்று சேர்ந்திருக்கும். கேசவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் நெஞ்சடைத்து போவது போல் இருந்தது. என்ன சொல்கிறாய் நாராயணா? நீ நமது எதிரியின் எதிரியான ராஷ்டிரகூடர்களோடு ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறாயா? இது எப்படி சாத்தியம்? கன்னரத்தேவன் அவ்வளவு கீழ்த்தரமானவனா? இல்லை, இத்திட்டம் ராஷ்டிரகூட பேரரசருக்கு தெரியாது. வஞ்சகத்துக்கும் துரோகத்துக்கும் பேர் போன கங்கமன்னன் பூதுகன் தான் நமது இலக்கு. பூதுகனா? அவனை எப்படி தொடர்பு கொண்டாய்? அப்படி என்ன திட்டம் போட்டிருக்கிறாய் நாராயணா? அவன் இல்லை, நான் என்ற கணீர் என்ற குரலோடு அறையின் கதவு மெல்ல திறக்கப்படும் ஓசை கேட்டது. குரல் வந்த திசை நோக்கி கேசவன் திடுக்கிட்டு திரும்பினான். ஒரு கரிய போர்வைக்குள் தன்னை முழுமையாக மறைத்தபடி உள்ளே நுழைந்தான் வருங்கால சேரமான் பெருமாளான பாஸ்கர ரவி. அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான வஞ்சகம் தோய்ந்த ரத்தம் குடிக்க காத்திருக்கும் ஓநாயின் புன்னகை படிந்திருந்தது. போர்வையை விளக்கியவுடன் அவனது ராஜ உடையில் பதிக்கப்பட்டிருந்த நவரத்தினங்கள் அந்த இருளிலும் மினுங்கின. கேசவா, சோழனை வீழ்த்தவும் அசுரபலம் கொண்ட ராஜாதித்தனை மண்ணைக்கவ செய்யவும் ராஷ்டிரகூட படைகள் வெளியிலிருந்து தொடுக்கும் நேரடி தாக்குதல் மட்டும் ஒருபோதும் போதாது. அந்த மாபெரும் மரத்தை வீழ்த்த அதன் அஸ்திவாரத்திலேயே அதன் வேரிலேயே கை வைக்க வேண்டும் என்றான் பாஸ்கர ரவி, மிடுக்காக நடந்து வந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்தபடி. கேசவன் குழப்பத்தோடு புருவங்களை உயர்த்தினான். என்ன சொல்கிறாய் ரவி? உன் திட்டம் என்ன? வேரை அறுப்பதா? ரவியின் கண்கள் விளக்கின் ஒளியில் கூர்மையாக ஈவி இரக்கமற்றதாக மினுமினுத்தன. என் திட்டம் ராஜாதித்தனின் படைக்குள்ளேயே அவனது இதயத்திற்கு மிக அருகிலேயே இருக்கிறது. தக்கோல போர்க்களத்திற்கு ராஜாதித்தனுக்கு துணையாக 10,000 பேர் அடங்கிய நமது சேரப்படை சென்றிருக்கிறது என்பதை நீ அறிவாய்தானே? அந்த படையின் தலைமை தளபதி புத்தூர் வெள்ளங்குமரன் சோழர்களுக்கும் நமது கோதைவர்மன் கிளை மன்னருக்கும் மிகவும் விசுவாசமான ஒரு முட்டாள் வளர்ப்பு நாய். அவன் தன் எஜமானனுக்காக உயிரையும் கொடுப்பான். ஆனால் சற்று நிறுத்திய ரவி தன் குரலை தாழ்த்தி காந்தலுட்சாலையின் சுவர்கள் கூட கேட்டுவிடக் கூடாது என்பது போல மிக ஆழமான ஒரு சூழ்ச்சியை பகிர்ந்தான். வெள்ளங்குமரன் விசுவாசியாக இருக்கலாம். அவனுக்கு கீழ் படைகளை நேரடியாக வழிநடத்தும் முக்கிய துணை தளபதிகள் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என் ரவிவர்மா கிளையின் தீவிர விசுவாசிகள். எங்களிடம் உண்ட சோற்றிற்காக உயிரையும் கொடுப்பவர்கள். சோழர்களுக்காக தங்கள் ரத்தத்தை சிந்துவதில் அவர்களுக்கு எல்லளவும் விருப்பமில்லை. தக்கோல போர் தொடங்குவதற்கு முன்பே காந்தலூரிலிருந்து என் முத்திரை பொறிக்கப்பட்ட ரகசிய ஓலை ஒன்று வணிகன் ஒருவன் மூலமாக அந்த 5 தளபதிகளின் கைகளுக்கும் பத்திரமாக சென்று சேர்ந்து விட்டது. ரகசிய ஓலையா? போர் முனையில் இருக்கும் தளபதிகளுக்கு போருக்கு முன் ஓலையா? அதில் என்ன கட்டளையிட்டிருக்கிறாய்? கேசவனின் குரலில் ஆச்சரியம் கலந்த பயமும் ஆர்வமும் மேலோங்கியது. போர்க்களத்தில் வரலாறு காணாத ஒரு மாபெரும் துரோகத்தை அரங்கேற்ற கட்டளை இருக்கிறேன், பாஸ்கர ரவி பெருமிதத்தோடு கூறினான். கங்கமன்னன் பூதுகனின் திட்டத்தின்படி ராஷ்டிரகூட பேரரசன் கிருஷ்ணன் தனது படை தோற்று பின்வாங்குவது போல மிக தத்ரூபமாக நடிப்பான். அவனது நோக்கம் ராஜாதித்தனை படையின் மையப்பகுதிக்கு தனியாக இழுப்பது. ராஜாதித்தனின் பட்டத்து யானைக்கு பாதுகாப்பாக அவனது இடது மற்றும் வலது புறங்களை ஒரு இரும்பு அரண் போல காத்து நிற்பது நமது கடந்த சில வருடங்களாகவே சேரப்படைதான். காரணம், சேரமான் பெருமாளாக இருக்கும் கோதைவர்மனின் மகள் வழி பேரன் தான் இந்த ராஜாதித்தன். அதுவே எனக்கு அவனை வீழ்த்தும் ஆயுதமாகவும் கிடைத்துவிட்டது என்றபடி பாஸ்கர ரவி கங்கமன்னன் பூதுகன் அனுப்பிய ரகசிய வரைபடத்தை மணக்கண்ணில் விரித்து கொண்டு அவர்கள் முன்னால் காற்றில் கைகளை அசைத்து தன் வியூகத்தை விளக்கினான். போர் அதன் உச்சத்தை எட்டும் நேரம் எதிரிகள் பின்வாங்குவதை காணும் ராஜாதித்தனின் அரசகுல அகந்தை தூண்டப்படும். முழு வெற்றியை தானே ருசிக்க வேண்டும் என்ற வெறியில் தன் பட்டத்து யானையை முடுக்கிக் கொண்டு ராஷ்டிரகூட படையின் மையத்தை நோக்கி தனியாக மின்னலென பாய்வான். அப்போது அவனுக்கு கவசமாக அவனது நிழலாக செல்ல வேண்டிய என் சேர தளபதிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்கள் படைகளை சாமர்த்தியமாக மிக நுட்பமாக சிதற விடுவார்கள். ராஷ்டிரகூடர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாதது போல ஒரு போலியான பதற்றத்தை உருவாக்கி மெல்ல மெல்ல பின்னடைவார்கள். சோழ இளவரசனை சுற்றி ஒரு மாபெரும் வெற்றிடத்தை உருவாக்குவார்கள். கேசவனின் கண்கள் அதிர்ச்சியில் அகலவிருந்தன. மூச்சு முட்டுவது போல உணர்ந்தான். அதாவது சோழ பேரரசின் பட்டத்து இளவரசன் ராஜாதித்தனை நடுக்களத்தில் எதிரிகளின் மத்தியில் நிராயுதபாணியாக கைவிடப் போகிறார்களா?
துல்லியமாக பாஸ்கர ரவி குரூரமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் பல லட்சம் பேரின் மரண ஓலம் கலந்திருந்தது. ராஜாதித்தனின் யானை கங்கமன்னன் பூதுகனின் கொலை வியூகத்திற்குள் சிக்கும் போது அவனை காக்க ஒரு சேர வீரன் கூட அந்த 100 கஜ சுற்றளவில் இருக்கக்கூடாது என்பதுதான் என் உறுதியான கட்டளை. சோழ இளவரசன் எதிரிகளால் நாலாபுரமும் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் சுற்றப்படுவான். உதவிக்கு கதறுவான். சோழப்படைகள் வெகு தொலைவில் சிக்கியிருக்கும். ஆனால் அவனது உயிரை காக்க மிக அருகில் இருக்கும் என் தளபதிகள் தங்கள் சுண்டு விரலை கூட அசைக்க மாட்டார்கள். தங்கள் வாள்களை உரையில் இட்டுவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு சோழன் அணுவணுவாக சாவதை வேடிக்கை பார்த்து கொண்டு ரசிப்பார்கள். பூதுகனின் அம்போ வாளோ ராஜாதித்தனின் மார்பை பிளக்கும். அந்த சிறிய அறையில் ஒரு மீண்டும் மரண நிசப்தம் நிலவியது. வெளியிலிருந்து ராஷ்டிரகூடர்களின் மாபெரும் படையின் தாக்குதல், உள்ளிருந்தே முதுகில் குத்தும் சேரப்படையின் மாபெரும் துரோகம். ராஜாதித்தன் தப்பிக்க ஒரு சிறு துளை கூட, ஒரு சிறு வாய்ப்பு கூட இல்லாதபடி மிக கச்சிதமான குரூரமான ஒரு மரண வலையை பாஸ்கர ரவியும் நாராயணனும் இணைந்து பல மாதங்களாக பின்னிக் கொண்டிருந்தார்கள் என்பது கேசவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. நாராயணன் மிடுக்காக நடந்து வந்து ரவியின் தோள்களை இறுக பற்றி கொண்டான். அவனது கண்களில் இப்போது மாபெரும் வெற்றியின் களிப்பும் பழிவாங்கும் தாகமும் பொங்கியது. ரவி, என் வருங்கால சேரமான் பெருமாளே, நீ என் எதிர்பார்ப்புகளை எல்லாம் சுக்குநூறாக பொய்யாக்கி விட்டாய். சோழர்களின் சாம்ராஜ்யம் தக்கோலத்தில் சரிந்து விழப்போவது உறுதி. சக்கரவர்த்தி பராந்தக சோழன் தன் மூத்த மகனின் துண்டிக்கப்பட்ட தலையை பார்த்து தஞ்சை அரண்மனையில் கதறி எழப்போகிறான். அவனது குடும்பத்தின் கண்ணீரில், அவர்களின் இரத்தத்தில் நம் தென்னகத்தின் புதிய சரித்திரம் எழுதப்படும். நாராயணன் மற்றும் ரவியின் இருண்ட கூட்டுச் சூழ்ச்சி இப்போது முழுமையடைந்திருந்தது. தக்கோல போர்க்களம் என்பது இனி இரு பெரும் சாம்ராஜ்ய படைகள் வீரத்தோடு மோதும் இடமல்ல. அது ஒற்றை மனிதனான ராஜாதித்தனுக்காக திறக்கப்பட காத்திருக்கும் ஒரு மாபெரும் சுடுகாடு என்பது முடிவாகிவிட்டது. மதுரையை உத்தமசீலியிடமிருந்து எப்பாடுபட்டாவது மீட்கும் வீரநாராயணன் திட்டம் ஒருபுறம், தக்கோலத்தில் சோழ பேரரசின் ஆணிவேரை அறுக்கும் சேரனின் திட்டம் மறுபுறம். காந்தலூர் சாலையின் அந்த இருண்ட அறைக்குள் சோழ பேரரசின் அழிவிற்கான அஸ்திவாரம் மிக ஆழமாக எவராலும் அசைக்க முடியாதபடி நடப்பட்டு விட்டது. செண்பகமித்ராவின் காதல் வெல்லுமா, இல்லை இந்த சதி வெல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விதி தன் இரத்தக்கரை படிந்த விரல்களால் தக்கோலத்தையும் மதுரையையும் நோக்கிய காலச்சக்கரத்தை மிக வேகமாக சுழற்றத் தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் தென்னகத்தின் தலையெழுத்து இரத்தத்தால் மாற்றி எழுதப்பட காத்திருந்தது. நாமும் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்கு.